ஒயிட் ஸ்டுடியோல இருந்து நான் காப்பிரைட் மியூசிக்கை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ண முடியலையா? ஓகே, அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பாத்துறலாம். ஏன்னா ஒயிட் ஸ்டுடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா உள்ள போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு போனா உள்ளேயே போக மாட்டேங்குது. அதுக்கான நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம எப்படி உள்ள போய் அதை கரெக்டா டவுன்லோட் பண்ணலாம், ஃப்ரீயா காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல வந்து குரோம் பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கிடுங்க. ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா குரோம்ல வந்து ஒயிட் ஸ்டுடியோ அப்படிங்கறத வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து ஒயிட் ஸ்டுடியோ அப்படிங்கறத அடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒயிட் ஸ்டுடியோ அப்படின்ட்டு மேல பெருசா ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம டச் பண்ணிருப்போம். நம்ம டச் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா நம்மளோட சேனலுக்குள்ள வந்து போயிடும். இதுல வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அந்த ஒயிட் ஸ்டுடியோ அப்படிங்கறத டச் பண்ணோம்னா டைரக்டா அதே மாதிரி உள்ளே தான் போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் உள்ள போக மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஒயிட் ஸ்டுடியோ வந்து எப்படி கரெக்டா உள்ள போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து லாகின் அப்படின்னு இருக்கும். அந்த லாகினை நீங்க டச் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஸ்டுடியோ பேஜுக்குள்ள போயிடும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மியூசிக் எல்லாமே. ஓகே, நம்ம லாகின் தொட்டு உள்ள போயிட்டோம். இதுல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் சிம்பிள் போட்டிருப்பாங்க. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த மியூசிக் சிம்பிளை வந்து நம்ம டச் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மியூசிக் சிம்பிளை வந்து டச் பண்ணி உள்ள போயிருக்கோம். இப்போ அதுல உள்ள எல்லா மியூசிக்குமே காட்டுது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ மியூசிக் தான். எல்லாமே வந்து நம்மளுக்கு காப்பிரைட் இல்லாம ஃப்ரீயா கொடுக்குற மியூசிக் தான். ஓகே, இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா சில மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து இதுல பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சாங்குமே இதுல வந்து தேவைப்பட்டிருக்காது. உங்களுக்குன்னு செப்பரேட்டா சில மியூசிக் தான் தேவைப்படும். அந்த மியூசிக்கை வந்து நான் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஓகே, உள்ள போனோம்னா மேல வந்து மியூசிக் அப்படிங்கறதுல நம்ம டேப் வந்து செலக்ட் ஆயிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஃபில்டர் அப்படின்ட்டு இருக்கும். அது டச் பண்ணிக்கிடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் டைட்டில் அப்படிங்கறது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சர்ச் கீழே ட்ராக் டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழே பாத்தீங்கன்னா நேமு, ஆர்டிஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படி இப்படி நிறைய இருக்கும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோட் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு வந்து ஹாப்பி மோட்ல வேணும், உங்களுக்கு ஹாப்பி மோட்ல தான் மியூசிக் வேணும் அப்படின்னா அதுல வந்து ஹாப்பி மோடு, இந்த மோடுக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா செலக்ட் பண்ணிக்கிடுங்க. இல்ல உங்களுக்கு சேடா இருக்கிற மாதிரிலாம் வேணும் அப்படின்னா மோடுக்குள்ள போய் சேடு அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அதே இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த மோடுக்குள்ள போய் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல, எனக்கு மோடுக்குள்ள போயெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டாம். நீங்க தாமதாத்த சொல்ற மாதிரி மோடுக்குள்ள எல்லாம் போய் செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல வந்து சர்ச்னு கொடுத்துருக்காங்க. அந்த சர்ச் அமைக்கியே பாத்தீங்கன்னா நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஓகே, மியூசிக்கை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு பேர்லாம் இதான் முக்கியமானது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னது காட்டும் அப்படின்னா இதுல வந்து பிளே பண்ற சிம்பிள் காட்டும். அதுக்கப்புறம் ஃபேவரட்ல போடுற சிம்பிள் காட்டும். ஸ்டார் மாதிரி போட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் பிளே பண்ற சிம்பிள் இருக்கும். அதை பிளே பண்ணி வந்து நீங்க மியூசிக்கை வந்து கேட்டுக்கலாம். இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படிங்கிற பிளே பண்ணி கேட்டுக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு இந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வந்து நான் அடிக்கடி டவுன்லோட் போட்டுட்டு இருக்க முடியாது, இது எங்க மிஸ் ஆகி போகுமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்க ஃபேவரட்ல போட்டுக்கலாம். அந்த ஸ்டார் இருக்கு சிம்பிள் அமைக்கி ஃபேவரட்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இது எதுல உள்ள மியூசிக் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இது எந்த மாதிரி மியூசிக் அப்படிங்கறத, இது வந்து ஒரு சினிமாட்டிக் மியூசிக்கா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மியூசிக்கா இல்ல மூவி மியூசிக் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோடு கொடுத்துருக்காங்க. மோடுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹாப்பி, ஆங்கரி, அதுக்கப்புறம் வந்து சேடு அந்த மாதிரி நிறைய இது இருக்கும் மோடுல வந்து. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்டோட நேம் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த மியூசிக் போட்டாங்க அப்படிங்கிற ஆர்டிஸ்டோட நேம் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டியூரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. டியூரக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எவ்வளவு நிமிஷம் வந்து இருக்கு, இந்த மியூசிக் வந்து எவ்வளவு நிமிஷம் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 2 நிமிஷமா இல்ல 1.5 நிமிஷமா அப்படிங்கறத வந்து கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காப்பிரைட் இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது இருக்கு. ஏன்னா லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைசன்ஸ் டைப்னு போட்டிருக்கும். அதுல வந்து நிறைய இருக்கும். யூடியூப் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் வந்து காப்பிரைட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிட் அப்படின்ட்டு டவுன்லோட் பண்றதான் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள மந்த்தை தான் காட்டும். இது எந்த மந்த்ல உள்ளது அப்படின்றது போட்டிருக்கும். அந்த மந்த் மேல நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் சிம்பிள் வந்து காட்டும். அதை டச் பண்ணாலே போதும், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். இந்த மியூசிக் வந்து எங்க கிடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து உங்க ஃபைல் மேனேஜர்ல டவுன்லோட் ஃபோல்டர்ல வந்து சேவ் ஆகி கிடக்கும். ஓகே, நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி யூடியூப் சம்பந்தமா நிறைய வீடியோ போட்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல எப்படி காப்பிரைட்டை வந்து தவிர்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் எல்லாமே எப்படிலாம் வீடியோ போடுறது, யூடியூப்ல வந்து தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வீடியோ எடிட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல எப்படிலாம் மணிலாம் ஏர்ன் பண்றது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோவே போட்டுட்டு வரோம். இதுல வந்து உங்களுக்கு காப்பிரைட் சம்பந்தமான டவுட் இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கேட்காங்க. ஸ்ட்ரைக்லாம் விழுந்தா என்ன வருது அப்படிங்கறத பத்திலாம் நான் நிறைய வீடியோ போட்டு வச்சிருக்கேன். ஓகே, அதுலலாம் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கான கிளியரான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். அந்த கமெண்ட்லயே பாத்தீங்கன்னா கீழே வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் இதனாலதான் இருக்கும் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா
நான் வந்து அதுக்கான ஒரு தெளிவான வீடியோ போட்டுருவேன். ஓகே, இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்க நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கனே அமைக்க வச்சுக்கிடுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம். டாடா.